ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும், எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும், திரும்பின பக்கம் எல்லாம் நம்ம ஆனந்தமாக இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராத அளவில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அது எல்லாருமே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுவோம், இருந்தாலும் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் சோகமாக இருக்கணும், யாராவது இருக்கணும் ஆசைப்படுறீங்கன்னா யாரும் கையை தூக்க மாட்டோம். ஆனால் சந்தோஷமாக இருக்கணும்னா மட்டும் நிச்சயமாக கையை தூக்குவோம். அது பிரச்சனையே நம்ம வாழ்க்கையில் வரக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கணும், தொட்டதெல்லாம் தொடங்கணும். அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது உண்மையிலே பாசிபிலிட்டியா நடக்குமா அப்படின்னா 100க்கு 100 நடக்கும். செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்று இருக்கு. எந்த ஒரு விஷயமும் செஞ்சாதான் ரிசல்ட் கிடைக்கும், செய்யாத விஷயத்துக்கு ரிசல்ட் டெஃபினட்டாக 0 மட்டும்தான். சரி, இதுக்கு எதிரானது என்ன? வாழ்க்கையில் சோகங்கள், தோல்விகள், ஒரு மரண பீதி, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் எத்தனை பேருக்கு இருக்குது? கமெண்ட் பண்ணுங்க. எஸ், தோல்வி இருக்கு. தோல்வினா எல்லாமே வச்சுக்கலாம், அவமானம், கண்ணீர், பயம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாழ்க்கையில் நெகட்டிவிட்டி எத்தனை பேருக்கு இருக்குது? அதுவும் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. 2 கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணுமா கேள்வி கேட்குறேன். எஸ், நான் சந்தோஷமாக இருக்கணும், வேற எந்த ஒரு வார்த்தையும் வேண்டாம். எஸ், நான் ஹாப்பியாக இருக்கணும். வாழ்க்கையில் உங்களுக்கு நெகட்டிவ் இப்போ இருக்குதா? நெகட்டிவ்னா எதிர்மறை சிந்தனைகள், பயம், கோபம், இது மாதிரி இருந்துச்சுன்னா அதே கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணிவிட்டு ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரி, செயல்பட்டால் தானே நமக்கு ரிசல்ட் கிடைக்குது, அப்போ ஏன் எங்களுக்கு தோல்விகளே கிடைக்குது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரல. இந்த கேள்வி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. நீங்கள் செயல்படுறதால மட்டும்தான் தோல்விகளோ துக்கங்களும் வருதுன்றதை மறந்துடாதீங்க. பதில் கிடைச்சிடுச்சா? அதாவது உங்களுக்கு தொடர் தோல்விகள் ஏற்படுறதுக்கு காரணம் உங்கள் செயல்கள், உங்கள் எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணத்தை மனசில் ஆழமாக பதிச்சாச்சு, அதுவே நினைக்கிறீங்க, அப்படியே பலகீனமாக ஆயிடுறீங்க, தொடர்ந்து தோல்விகளில் துவண்டு போயிடுறீங்க. எங்கேயோ ஒரு விஷயம் நடக்கும், அது நமக்கு நடந்துடுமோன்னு ஒரு பயம். நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும், அந்த வாய்ப்புகள் வந்துச்சுன்னா இருக்கிறதும் போயிடுமோன்ற ஒரு பயம். துணிஞ்சு நிற்க மாட்டோம், தொடர்ந்து பல குமரல்களை குமரிக்கிட்டே இருப்போம். வரவங்க போகிறவங்க கிட்டலாம் நம்ம சொந்த கதை, சோக கதை தான் அங்கே பெருசாக ஓடும். வாழ்க்கையில் கடன் நிறையா வந்திருக்குதுன்னு சொல்லி ஒரு இடத்துல புலம்பணும் அப்படின்னா இன்னொரு இடத்துல ஆரோக்கியம் சரியில்லைன்னு சொல்லி புலம்புவோம்.
வாழ்க்கையில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எண்ணங்கள் அது மாதிரி உள்ளே வந்துருச்சு. எண்ணங்களை அந்த அளவுக்கு முழுமையாக ஏற்றுக்கிட்டோம். அந்த எண்ணத்தில் என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு உருப்படி இல்லாத விஷயங்கள் மட்டுமே அதில் இருக்குது. அந்த எண்ணங்களோட வெளிப்பாடுகள் தான் செயல்கள் மூலமாக வருது. அப்போ நீங்கள் செயல்படும் போது நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் செய்கிறீங்களோ அது இங்கே நடக்குது. அதான் வாழ்க்கையில் பல பேருக்கு தோல்விகள் ஒரு நிரந்தரமான இடத்த பிடிச்சிருக்குதுன்றது உண்மை. ஸோ ஒரு தெய்வத்தை உள்ள வைக்கும்போது அப்பயும் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் வந்துடுச்சு அப்படின்னா அப்புறம் நேர்மறை எண்ணங்களுக்கு என்னதான் சக்தி இருக்கு? தெய்வீக சக்தி உள்ள, ஆனால் அது உண்மையாக உள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எதிர்மறை சக்திகள் இடம் கொடுக்காது. ஒன்றும் இல்லை, ஒரு ரோஜாப்பூ செடியை நட்டு வைக்கிறீங்கன்னா அதில் பாவக்காவா பூக்கும், பாவக்காவா வரும். அப்போ எந்த விதையாக வைக்கிறீங்களோ அந்த விதை தானே வெளியில் வரும். வாழ்க்கையும் அப்படி தானே. அப்போ எந்த மாதிரி எண்ணங்களை உள்ளே வச்சிட்டு இருந்து நீங்கள் அந்த இடத்துல தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னா அது தெய்வீக சக்தி நிச்சயமாக வராது. உள்ள எது மாதிரி எண்ணங்கள் ஆதிக்கம் செலுத்துதோ அந்த எண்ணங்கள் தான் வெளியில் வரும். நம்ம பேருக்காக விபூதி வைக்கிறோம், ஏதாவது மாலை போடுறோம், கிறிஸ்டியன் பைபிள் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் உள்ள எதுவுமே இல்லையே, எல்லாம் வெளியில் மட்டும்தானே நம்ம காட்டுறோம் பக்தி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலே பக்தி இருக்கிறவங்க விபூதி வைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே கண்ணாடி முன்னாடி விபூதிலாம் வச்சுக்கிட்டு சந்தனம் வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு போகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. யாருக்கிட்டையாவது போயிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருங்க, அவர் பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த விபூதி இருக்கும், சந்தனம் இருக்கும். விபூதியை சந்தனம் மாதிரி வைக்கிறவர். இந்த விபூதி எப்படி வைப்பாங்க, நெத்தி ஃபுல்லாக வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி சந்தனம் மாதிரி வச்சு அதில் குங்குமம் வைப்பார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்பேன், இவ்வளோ பக்தியா? ஆமாங்க, எல்லாமே கடவுள் தாங்க அப்படின்னுவார். ஆனால் மனுஷன் ஒவ்வொரு இடத்துலையும் பயம், ஒவ்வொரு இடத்துலையும் புலம்பல்கள். மனைவி இவரை மதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வருமானம் சரியாக ஈற்ற முடியாத ஒரு நிலைமை அவருக்கு. ஸோ எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணுவார். ஆர்டினரியாக திங்க் பண்ண மாட்டார், எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணுவார். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது மாதிரி. அதில் நிறைய ஷேரில் போடுறன்னுவாங்க, திடீர்னு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்னுவாங்க, இதில் இன்வெஸ்ட்மெண்ட், கடைசியில் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். ஆனால் தெய்வீக பக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தெய்வீக பக்தி இருக்கிறவங்களுடைய மனசு ஒரே நிலைப்படும், பல நிலைப்படாது. ஆனால் நெத்தியில் சந்தனம் வச்சுக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிறதால மட்டும் ஒரு நிலைப்படுதா? நிச்சயம் கிடையாது. ஸோ மனசளவில் மாற்றத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் செயல் வடிவத்தில் காட்டும். அப்போ நம்மளுடைய பக்தியை உள்ள வச்சிங்க, வெளியில் காட்ட வேண்டியதில்லை. வெளியில் காட்டுறதால மட்டும் அது பக்தி ஆகிடாது. உள்ள என்ன இருக்குதோ அதுதான் பக்தி. இப்போ நல்ல சக்தி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா நல்ல சக்திக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே செஞ்சு தரணும். நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும். முதல்ல பொறுமையாக நிதானமாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிதானமாக பாருங்கள். ஜஸ்ட் அதை உற்று நோக்குங்க. என்றைக்குமே ஒரு விஷயம், மூணாவது மனுஷனாக இருந்து நீங்கள் உங்களை பாருங்கள், அப்போ தான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருதுன்னு நினச்சி நீங்கள் எமோஷனல் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் சரியான அளவில் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியாது. நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல மூணாவது ஆளாக இருந்து அந்த பிரச்சனையை பாருங்கள். ஒரு மூணாவது ஒரு பர்சனுக்கு வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு கடனால் நொடிஞ்சு போயிட்டான் ஒருத்தன், அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தம்பி, உன் கடன் இப்படி போயிடுச்சே, நீ அவ்வளோதான் உன் வாழ்க்கை வீணாக போகுது. நாளைக்கு கடன்காரங்க உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட போகிறாங்க, நீ என்ன பண்ணுவ? நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும்
ஏதேதோ சொல்லி திட்ட போகிறாங்களே, அந்த அவமானத்தை நீ எப்படி தாங்குவ? உயிரோட தான் இருப்பியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, தைரியமாக இருங்க, கடவுள் இருக்கான்னு சொல்லி ஆறுதல் கூறுவீங்களா? யோசிச்சு பாருங்க, என்ன செய்வீங்க நீங்கள்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 70-80% மக்கள் பிரச்சனை தானே இருக்குது, பார்த்துக்கலாம் விடுங்க, கடவுள் இருக்காருன்னு சொல்லுவோம். இல்லைன்னா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுவோம். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பீங்க. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சந்தோஷமாக வாழணும்னு ஆசையா? அது முடியும் நினைக்கிறீங்களா? ஆனால் முடியும். நீங்கள் உங்கள் 3வது நபராக நீங்கள் உங்களை உருவாக்குனீங்கன்னா மட்டும், நீங்கள் 3வது நபராக உங்களை உருவாக்காமல் நீங்கள் தான் எல்லாம், இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேச மாட்டீங்க. உங்களுடைய ஒரு பேட் எமோஷ்னல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் உங்ககிட்ட பேசி உங்கள் மூளையை மழுங்க வச்சு நீங்கள் செயல்படாத ஒரு மனுஷனாக நிர்மூலமாக்கும். ஸோ நல்ல உருவாக்குங்க. உங்களோட மனசை ஒரு 3வது நபராக இருந்து கொஞ்சம் தூரமாக விலகி வச்சு நீங்கள் பாருங்கள். அப்போ தெரியும் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இதுக்கு என்ன தீனி போடணும், என்ன தீனி போட்டால் அது வளரும், என்னென்ன ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், எல்லா விஷயத்தையும் நீங்கள் அந்த இடத்துல நின்று யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்பீங்க. எது வந்தாலும் ஏற்றுப்பீங்க, அதில் மாற்றமே இல்லை. இது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா நம்ம பண்ணது தான் இப்போ வினையாக நிற்குது. நம்ம கெட்டதை நினைச்சோம், கெட்டது நடந்திருக்கா? நம்ம மனசை கெட்ட வழியில் கொண்டு போனோம், இப்போ கெட்ட வழியில் வாழ்க்கை போகுதா? நம்ம மனசில் பயத்தை உருவாக்கணும், இப்போ எல்லாரையும் பார்த்து பயப்படுறோமா? எதேதோ விஷயங்களை நம்மளாம் இமேஜ் பண்ணோம், அது இப்போ நடக்குதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தன் குழந்தைய வளர்த்தாங்க, பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை மேலே நம்பிக்கையே வரல. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, அப்பையும் நீ எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது, நீ ஓடி போயிட்டு நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்னு சொல்லி வளர்த்தாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பையன் கூட ஆசைப்பட்டு போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தான் பிரச்சனை அப்படின்னும் போது அந்த அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, ஓடி போயிடக்கூடாது நினச்சி வளர்த்தேன்ப்பா, ஓடி போயிடுச்சு. அப்போ நீங்கள் நினச்சதால தான் ஓடி போயிருக்க, நீங்கள் நினைக்காம இருந்தால் கண்டிப்பாக ஓடி போயிருக்க மாட்டாங்க. இதான் ரீசன். நிறைய பொண்ணை பெற்றவங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இதுதான். என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்துடும். ஏன்னா மனசுக்கு அவ்வளோ வலிமை. நம்ம பொண்ணு போயிடுவானா நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போயிடுவாங்க. ஸோ ஃப்ரீ பண்ணுங்க. அதுக்காக அளவுக்கு மீறி செல்லம் கொடுக்க சொல்லலை, கண்டியுங்க. ஆனால் இப்படி நினைக்காதீங்கன்ற. தப்பு பண்ணால் கண்டிக்கிறது தான் அம்மா அப்பாவுடைய அழகு, தப்பு பண்ணாமலே கண்டிக்கிறது தான் அம்மா அப்பாவுடைய அழகு. அது கிடையாது, அது அதிகாரம். நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன் அப்படின்னா தான் அந்த இடம் தடையை பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அந்த தடை கூட அன்பால் உருவாக்கின தடையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ தன் மகன் ஓடி போயிடுவா அப்படின்னா ஒரு நாள் ஓடி போகிறத செய்வாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நம்புறீங்க, போயிடுவாங்கன்றதை நம்புறீங்க. ஒரு குழந்தை கூட பாருங்களேன், ரொம்ப தூரமாக இருக்கும், ஓடி வரும். அது வர ஸ்டைலில் நீங்கள் அமைதியாகிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும். பார்த்து அங்கே இது கீழே குச்சி கிடக்குது பாரு, பள்ளம் இருக்குது பாரு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை எங்கன்னு சொல்லி கீழே விழுந்துடும். ஏன்னா உங்களுடைய அந்த திங்கிங் பாசிட்டிவிட்டி அந்த பாஸ் ஆகுதுங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய பவர்ஃபுல் திங்கிங் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் பாஸ் ஆகுது. அப்போது கெட்ட விஷயங்கள் பாஸ் ஆகுறதால தான் கெட்டதே நடக்குது. அது நல்ல விஷயங்களாக நம்ம டேர்ன் பண்ணிட்டேன்னா
லெஃப்ட்டில் போகிறது டேஞ்சரஸ், ரைட்டில் போகிறது தான் நல்லது. அப்போ ரைட்டு தானே நமக்கு நல்லது. ஏன் ரைட்டில் போகணும்னு நினச்சி லெஃப்ட்டுக்கு நம்ம போகிறோம்? இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம். இதனால தான் பல தோல்விகள் நமக்கு சொந்தமாகுது, வெற்றிகள் எட்டாத கனியாகவே போயிடுது. ஸோ வெற்றியை சொந்தமாக்கிக்கோங்க, தோல்வி நம்மது கிடையாது. ஆனால் என்னைக்கு நல்ல மனசு நல்ல எண்ணத்தோடு உங்கள் வாழ்க்கை இருக்கீங்களோ அந்த இடத்துல தோல்விகள் வந்தால் கூட அது வெற்றியாக மாற்றக்கூடிய வல்லமை சாயப்பாக்கிட்ட இருக்குது. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு தோல்விகள் அப்படின்றது தெரியாது. மற்றவங்களுக்கு வேணால் தெரியும், இப்படி தோற்று போயிட்டாரே இவர் அப்படின்னு. ஆனால் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறவங்களுக்கு அந்த தோல்விகள் தெரியாது. என் வாழ்க்கையில் தோல்விகள் நான் சந்தித்தாலும் அது மற்றவங்களுக்கு வேணால் அது தோல்விகளாக தெரியலாம். ஆனால் எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவும் நான் தோல்வியாக நினைக்கல, அதை நினச்சி பயப்படலை, வருந்தலை, எதுவும் பண்ணலை. ஸோ நான் வெற்றியாளனாக தெரிந்து இருக்கேன். அப்போ இது போதுமே நமக்கு. இந்த மனநிலை கொண்டு வந்தது யார்? சாயப்பா. மற்றவங்க மனநிலையில் என்ன இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு வாழ்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. மற்றவங்களுக்காக நம்ம வாடுறது அதை விட பெரிய ஆபத்து. அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, தெரிஞ்சால் அவ்வளோதான், தெரிஞ்சிட்டு போகுது. மனசாட்சி படி வாழ்கிறீங்களா? மனசாட்சி தான் கடவுள் ஆட்சி செய்கிற இடம். அப்போ கடவுளுக்கு நீ நல்ல மனுஷனாக இருந்தால் போதும், மனிதனுக்கு நல்ல மனுஷனாக இருக்கணும் நிரூபிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்றதை பல அன்பே சாய் ஆடியோவில் நம்ம பேசியிருக்கோம். மற்றவங்களுக்காக வாழறது அதை விட மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும். ஏன்னா சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோம். ஏன் நம்ம இழக்கிறோம்? மற்றவங்களுக்காக வாழும்போது வேஷம் போடுறோம். வேஷம் போட்டால் எப்படி ஒரிஜினாலிட்டி இருக்கும்? கவரிங் செயின் 2000 வாங்கலாம். அதே மாதிரி செயினை வாங்கணுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் ஆகுது. ஆனால் எது கடைசி வரைக்கும் நிற்குது? அதனுடைய டூப்ளிகேட் தான் கவரிங். கொஞ்ச நாள் வரும், ஒரிஜினல் என்னைக்குன்னு இருக்கும். ஸோ வேஷம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. வேஷன்றது கவரிங் செயின். வேஷம் இல்லாமல் மனசாட்சியின் படி வாழ்கிறதுன்றது ஒரிஜினல் செயின். தங்கம் 24 22 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கேரட் 100% ஜொலிக்கும். எப்பயுமே நீங்கள் ஜொலிப்பீங்க உங்கள் ஒரிஜினாலிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாழ்ந்தீங்கன்னா. ஸோ ஒரிஜினாலிட்டியை என்றைக்கும் எப்பையும் மிஸ் பண்ணாதீங்க. எங்கேயாவது வேஷம் போடணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்தால் கூட அந்த இடத்துக்கே போகாதீங்க. அந்த இடத்துக்கு போனால் தானே வேஷம் போடணும். ஸோ நமக்கு அது அவசியமே கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில் வேஷம் போடாமல் ஒரிஜினாலிட்டி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய முகக்கவசத்தை அணியாதீங்க, வேஷத்தை கட்டாதீங்க. ஸோ ஒரிஜினாலிட்டி என்னைக்கு கடவுள் விரும்பக்கூடிய விஷயங்கள். கோபம் வந்தால் ஒரிஜினலாக திட்டுங்க. அவங்க முன்னாடி கோவப்பட்டு நடிக்கிற மாதிரி நடித்து மற்றவங்க முன்னாடி அவங்கள பற்றி பேசுகிறதும் ஒரு போலித்தனமான வாழ்க்கை தான். கடவுள் விரும்புறது கிடையாது. கோபமே படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது, அது அதை விட தாண்டினது. ஆனால் அவங்க கிட்ட மட்டும் கோவப்படாமல் இருந்து மற்றவங்க கிட்ட எடுத்து சொல்லும்போது கோவப்படுறது தான் வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுக்கு நீங்கள் அவங்க கிட்ட கொட்டுற கோபம் கூட பரவாயில்லையாக கூட சில நேரத்தில் தோணும். அடுத்தவங்களை பற்றி புறம் சொல்கிறதுன்றது வாழ்க்கையில் நமக்கு நாம் குழி தோண்டிக்கிறதுன்னு அர்த்தமாகுது. ஸோ நம்மக்கிட்டேருந்து என்னென்ன விஷயங்கள் வெளியில் போதோ அதுதான் பல மடங்கு உற்பத்தி ஆகுது. நீங்கள் போட்ட விதை தான் நீங்கள் தான் அறுவடை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த விதையை சரியான இடத்துல போடுங்க. எந்த இடத்துல விளைச்சல் தர அளவில் அந்த மண் பக்குவம் இருக்கோ அந்த இடத்துல விதை போட்டால் தான் வளரும். எல்லா இடத்துலையும் விதை போட்டால் வளராது. சிலது கல்லில் போய் நிற்கும், சிலது சேஃப் இல்லாத இடத்துல அழிஞ்சு போயிடும்.
எந்த பக்குவமான இடத்துல அந்த விதை போடுறோமோ அங்கே இருந்து தான் உருவாகும். ஸோ அந்த விதை, அந்த உருவாக்குற எண்ணங்கள் நம்ம நல்ல எண்ணங்களாக வச்சா மட்டும்தான் அந்த இடத்துல நல்ல விதை வளருன்றத நம்புங்க. நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம செஞ்சுருக்கோம் முன்னுக்கு முரணா, அந்த நேரத்தில் மட்டும் நம்ம ஜெயிச்சிருப்போம். அது வெற்றி கிடையாது. பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லி இப்போவே சில தப்புகள் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா இதை விட ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் சாயப்பா கொடுப்பாங்க, கர்மா கொடுக்கும். சாயப்பா கொடுக்க மாட்டாங்க, கர்மா கொடுக்கும். அப்போ எல்லாம் தெரிஞ்ச நம்ம எந்த அளவில் நம்ம நம்மளோட செயல்பாடுகளை ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அப்போது நல்ல சந்தோஷமும் நல்ல சிரிப்பும் நல்ல அமைதியோ நல்ல நிதானமோ நல்ல பொறுமையோ நல்ல நம்பிக்கையோ எந்த ஒரு மனுஷன் ஃபாலோ பண்ணுறானோ அந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் சகல செல்வமும் பொழியும். இது எல்லாத்தையும் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சா 100க்கு 100 முடியும். ஏன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி முடியாதுன்னு நினச்சது தான் இன்றைக்கி முடியாமல் இருந்திருக்குது. ஸோ முடியாதுன்னு ஒரு விஷயத்த நம்ம நினச்சோம், அதையே நினச்சி வாழ்ந்தோம், அதனால முடியாமல் போயிடுச்சு. உங்களுடைய அந்த தத்துவம் புரியுதா? லைஃப்பில் இருக்கிற ஃபார்முலா நான் ரிப்பீட் பண்ணுறேன். முடியாதுன்னு நினச்சதால முடியாது. ஸோ முடியாதுன்னு ஏன் நினச்சோம், அதனால தான் முடியல. திஸ் இஸ் அ ஃபார்முலா, லைஃபுக்குன்னு ஒரு ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே. அப்போ முடியும்னு நினைங்க, நிச்சயமாக முடியும். அதுக்கு உண்டான சகல ஆசீர்வாதமும் சாயப்பாக்கிட்டே இருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவர் பல இடத்துல உங்களை உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கெட்ட வழியில் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ரூபத்தில் வேண்டாம் அப்படின்ற இடத்துலையும் நம்ம அதை கண்டுக்காமல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கோம். சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு இம்மீடியட்டான ஒரு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னா இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு ரூபத்தில். அந்த அளவுக்கு நம்மளை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்று தான். எஸ், இது என்னால் முடியும், இதுக்காக நான் கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை நான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டை கொண்டு நில்லுங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் நல்ல எண்ணங்கள் வர்றதுக்கு என்ன தான் செய்கிறது? ஐ திங்க் 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணங்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேட்டாங்க. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன்னா நல்ல எண்ணத்தோடு தான் நான் இருக்கேன், ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்ல எண்ணத்தை உருவாக்குனதை நீங்கள் நம்பலை, இல்லை அது பத்தலை அப்படின்னா அதுக்கு இன்னமும் நம்ம ஃபுல்ஃபில்லாக உழைக்கணும்னு அர்த்தம். நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பிட்றோம், பசியோடு சாப்பிட்றோம், பசி முடிகிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அப்போது பசியோடு சாப்பிட்றோம், ஒரு 6 தோசை 7 தோசை சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகும், அப்போ பசி தீரும். அப்படின்ற இடத்துல நம்ம அந்த தோசையை கம்ப்ளீட் பண்ணால் தான் சாப்பிட்டு முடிக்க முடியும், பசி தீரும். அப்போ 8 தோசை சாப்பிட வேண்டிய இடத்துல ஜஸ்ட் 1 தோசை பசியோடு இருக்கும், கொலை பசியில் இருக்கும். அப்போ 1 தோசை மட்டும் சாப்பிட்டு நான் டயட்டில் இருக்கேன்னு சொன்னேன், அப்புறம் மீதி இருக்கிற 6 தோசையை சாப்பிட்டா தானே வயிறு ஃபுல்லாகும். அப்போ என்ன ஆகும்னா அந்த 1 தோசையை நம்ம சாப்பிடாமல் இருந்திருந்தால் கூட பசி அடக்கியிருக்கலாம், அந்த 1 தோசையை சாப்பிட்ட உடனே இன்னமும் பசி சேர்ந்துடும். அப்போ நல்ல எண்ணங்களை நம்ம உருவாக்கியும் சில விஷயங்கள் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம், ஏதாவது பத்தாமல் இருக்குதுன்னு அர்த்தம். அது இன்னமும் உங்களுக்கு ஆக்ரோஷமாக எரிய ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்ன செய்யணும், நிறைய தியானம் பண்ணுங்க. சரி, தியானமும் பண்ணுறேன், அப்பையும் எனக்கு நல்ல எண்ணங்கள் வரலை. மனசு நல்ல எண்ணங்கள்னால் ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது, சோகமாக இருக்குது, பயமாக இருக்குது. நல்ல எண்ணங்களை, அந்த எண்ணங்களை உருவாக்குற நேரம் மட்டும்தான் நான் பாசிட்டிவாக இருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்கிறவங்களும். 2வது, அன்பே சாய் ஆடியோ கேட்குற வரைக்கும் எமோஷ்னலாக இருக்குது, ஆஹா ஓஹோ நம்ம வாழ்க்கை மாறப்போகுது.
ஆனால் கேட்டு முடித்ததுக்கு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் பழைய வாழ்க்கை தானே ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். உங்கள் கண்ணு நம்பணும், ஆமாம் நல்ல எண்ணங்கள் வந்திருக்குது அப்படின்னு. சில பேருக்கு பட்டாதான் புரியும்னு சொல்லுவாங்க, பட்டாதான் உனக்கு புரியும் இல்லைன்னா புரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ சில பேர் அப்படி தான், பட்டாதான் புரியும், அப்போ கண்ணு பார்த்தாதான் நம்பும். அப்போ என்ன சொல்கிற, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 100 rupees எடுத்துக்கோங்க, வெறும் 100 ரூபா. இன்றைக்கி டைட்டில் வச்சிடலான்னு நினைக்கிறேன், 100 ரூபா. அந்த 100 ரூபாயை நீங்கள் ஏதோ ஒரு மனுஷனுக்கு செலவு பண்ணுங்க. ஒரு ரோட்டில் ஒரு தாத்தா சாப்பிடாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த தாத்தாவை பார்த்து 100 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடு, ஃபுல் மீல்ஸு, நல்ல ஒரு சூப்பரான ஹோட்டலில் வாங்கி கொடுத்து, தாத்தா இதை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி உட்காந்து அவங்க சாப்பிட்ற வரைக்கும் அங்கேயே இருங்க. அவரோட முகத்தை பாருங்க, முகத்தை பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பொங்கும். ஸோ நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்குது, அந்த எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் அந்த பெரியவர் சிரிக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தர்மம் செய்கிறத உங்கள் மனசு சந்தோஷப்படுது, சந்தோஷப்பட்டு அது நம்பிக்கை வைக்குது. ஓகே, நம்ம மைண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, இனி யாரும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. அன்பே சாயில ஆடியோ கொடுத்தா மட்டும்தான் என் மனசு நல்லா மாறி இருக்குதுன்னு இத்தனை வருஷங்களாக என் மனசில் இருக்குது. ஒரு நாள் ஆடியோ கொடுக்கலனா கூட வச்சுக்கோங்களேன், என் மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும். காலையிலையும் ஆடியோ கொடுக்கணும், நைட்டும் ஆடியோ கொடுக்கணும். இது சில நேரத்தில் வேலை பலுவாக கூட இருக்கும். ஆனால் அந்த 8 மணி கொடுக்குற ஆடியோ ஒரு 10 மணிக்கு பக்கமாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் சாய்பாட்டை ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த மொபைலை நோண்டும் போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒரு வேளை அந்த ஆடியோ அன்றைக்கி நான் கொடுக்கல, மார்னிங் கொடுக்குற ஆடியோ கூட விட்டுருங்க, அது ஏதோ கொஞ்சம் ஆடியோ கூட பிஸி ஷெடியூலில் ஓடிட்டோம். நைட்டு கொடுக்குற ஆடியோ தானே அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போது மார்னிங்கும் ஆடியோ கொடுக்கலாம், நைட்டும் ஆடியோ கொடுக்கலாம், என் மனசு என்ன பாடுபடும், ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நல்ல விஷயங்கள் அன்னைக்கு செய்ய மறுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, நீ 40 நிமிஷம் பேசுன்னு சொல்லுது. மார்னிங் கொடுக்குற ஆடியோ 30 நிமிஷம் பேசுன்னு சொல்லுது. சில இதில் 25 நிமிஷம்லாம் பேசும்போது போதும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் ஆகும், இல்லை கொஞ்சம் ஒரு 7 நிமிஷம் 25 நிமிஷம் பேசுகிற ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்க முடியாதா அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனே ஆகும். ஸோ என்ன ஆகுது, இது நம்ம பேசுகிறதால நமக்கு சந்தோஷம், பேசுகிறதால நம்ம நல்ல இடத்துல இருக்கோம், நல்ல மனசில் இருக்கோம், தெய்வீக சக்தி நமக்குள்ளே இருக்குது, நம்ம எண்ணங்கள் தூய்மையாகுது, கெட்ட எண்ணங்கள் வெளியில் போகுது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸிங் நான் உங்ககிட்ட ஆடியோ கொடுக்கும்போது இருக்குது. அதுக்கு தாண்டி மற்ற விஷயங்கள் நான் அதை சொல்ல விரும்பலை, என்னென்னலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள் ஒரு வைப்ரேஷன் வருதுன்னா அந்த வைப்ரேஷனுக்கு காரணம் என்னுடைய அவுட்புட். அந்த அவுட்புட்டை நான் கொடுக்குற திருப்தி, ஆஹா ரொம்ப சந்தோஷமாக நம்ம ஆடியோ கொடுத்துட்டோம். நம்ம ஆடியோவை இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, இத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடியோஸ் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்மளும் தெரிஞ்சிருக்கோம். நிறைய சாயப்பாவோட குழந்தைங்க அழகழகான கமெண்ட்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல். நைட்டு செம்ம தூக்கம் தூங்குறோம். அப்போது உங்களுக்கும் அப்படி தான். ஸோ எண்ணங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டாக இருக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல என்ன முடியுதோ 100 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ இல்லை 10 ரூபாயோ, ஸோ யாருக்கு கொடுத்தா அவங்க சந்தோஷமாக அதை எடுத்துப்பாங்களோ அவங்கக்கிட்ட அந்த செலவு பண்ணி பாருங்களேன். அப்போ அவங்க 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 உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தாட்டை, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது, அந்த சாப்பிடும்போது அவங்க உங்களை பார்த்து கண் கலங்குற அளவுக்கு இருந்தாங்கன்னாவே ஒரு வெரி கிரேட் பர்சனாக உங்கள் மைண்ட் உங்களை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க.
10,000 சம்பாதிக்கிறீங்களா, 500 எடுத்து வைங்களேன். ஒரு ஜஸ்ட் 500. நீங்கள் அந்த 500 எடுத்து வச்சிங்கன்னா அந்த 10,000 சம்பளம் எவ்வளோ தெரியுமா ஆகும்? 15,000 ஆகும். இப்போ இன்றைக்கி ஒரு 1000 எடுத்து வைங்க, 15,000 20,000. எந்த அளவுக்கு வெளியில் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 500 நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அது நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 500 மனப்பூர்வமாக எடுத்து ஓகே இந்த நம்ம கொடுக்கணும், கொடுத்தே தீரணும், கொடுத்துருங்க. அந்த சந்தோஷம் வருது பாருங்கள், கொடுக்கணுன்ற சந்தோஷம். அந்த இடத்துல தான் உங்களுடைய நெகட்டிவிட்டியை கழிவு கிடைக்கும். கழிச்சுக்கிட்டே வரணுங்க. பாவங்களை கழிக்கணும். பாவங்கள் கழிக்க தான் புண்ணியங்கள் சேரும். பாவங்கள் குறைய குறைய பலகீனம் குறையுது, புண்ணியங்கள் சிற பலம் அதிகரிக்குது. எனக்கு மிகப்பெரிய ஆத்ம திருப்தியே அதுதான். அடுத்தவங்களுக்கு செஞ்சு பார்க்கக்கூடிய சுகம் இருக்கே, அது அளவிட முடியாத ஒரு சுகம். எனக்கு நான் செஞ்சுக்கிட்டா பெருசாக ஒன்றும் ஆகாது. நான் மோஸ்ட்லி என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா 500 மேலே எடுக்க மாட்டேன். சில பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க, என்ன பிராண்டட் கூட எனக்கு சரியாக தெரியாது. ஓப்பனாக சொல்லணுன்னா ஜீனில் என்ன பிராண்ட் இருக்குது, டிஷர்ட்டில் என்ன பிராண்ட் இருக்குது, ஷர்ட்ஸில் என்ன பிராண்ட் இருக்குது, என்ன வாட்ச், ஈவன் வாட்ச்சு கூட நான் ஜஸ்ட்டு 150 200 அந்த வாட்ச்சு தான் எடுப்பேன். நான் அந்த ஸ்டைலாக கண்ணாடி போட்டிருக்கேன் பாருங்கள், கருப்பு கண்ணாடி, அது அதிகபட்சமாக 150 தான் இருக்கும், 150. ஸோ சொல்லுவாங்க ரேபான் போட்டுக்கோங்க. இப்போ கூட ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சார் நீங்கள் யூடியூப்லலாம் இருக்கீங்க, ஸோ நல்ல ஒரு பிராண்டடான லேப்டாப் வாங்குங்க, நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுங்க. எதுக்குங்க? நான் பேசுகிறது அவங்களுக்கு புரிஞ்சால் போதும், அவங்க பேசுகிறது எனக்கு புரிஞ்சால் போதும். இது எதுக்கு பிராண்டடு? என்ன 70,000 கொடுக்குற லேப்டாப்பா? எனக்கு போதும். இப்போ நான் வச்சுருக்கிற மொபைல் கூட செகண்ட்ஸ் மொபைல் தான். புதுசு வாங்கினா 30,000ன்றாங்க. எனக்கு போதும். என்னோட ரேட் 14 15. அதுவும் அந்த மொபைலை எப்போ எடுத்தேன்? இந்த மொபைலை வாங்கும் அந்த மொபைல் இதுக்கு மேலே வேலையே செய்ய முடியாதுன்னு ஒரு நிலை வந்ததில்லை, அப்போ தான் வாங்கினேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, எனக்கு என்ன தேவையோ என்னோடய தேவைகளை நான் சுருக்கிக்கிட்டேன். ஆடம்பரம் அது வேண்டாம். ஆடம்பரத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், தேவையில்லாத பொருளை வாங்கணும் அப்படின்னா தேவை இருக்கிற பொருளை விற்கிற நிலைமைக்கும் வருமா. ஸோ இதெல்லாம் எதுக்காக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா, ஒரு 30,000 வாங்குற இடத்துல ஒரு 15 வாங்கி இன்னொரு அந்த 10,000 நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம், இது இவ்வளோ ரூபாய். அப்போ அதில் மிச்சம் பண்ணி நம்ம பொருளை வாங்கி அதை மிச்சம் பண்ண காசு வேறு யாரதோ நல்லது செய்யலாமே. ஸோ நல்லது செய்கிறதுக்கு தான் இத்தனை விஷயங்கள். ஸோ என்னோடய பெரிய கனவு அப்படின்றது பார்த்தா எதுவுமே கிடையாது, சாயப்பாவுக்கு கோயில் கட்டுறது மட்டும்தான். பண்ணியே ஆகணும். பெருசாக பிரம்மாண்டமாக பேர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம். ஸோ நல்ல கோயில் கட்டி சந்தோஷமாக நிம்மதியாக எல்லாரும் வரலாம், எல்லாரும் பார்க்கலாம், எல்லாம் சந்தோஷமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நம்ம குடும்பம் ஆரத்தி நம்ம எல்லாமே யார் வேணாலும் எடுக்கலாம். நானே ஆரத்தி எடுக்கிறேன்னு ஒரு நாளைக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் வாங்குற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷம். இப்போ இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு, அடுத்த ஸ்டேஜுக்கு சாயப்பா நம்ம வழி நகர்த்துறாங்க. அப்போ நிறைய சேர்த்து வைக்கணும். கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயங்கள் என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 10-12 லட்ச ரூபா என்னோடய பட்ஜெட். ஸோ 3-4 லட்ச ரூபா ஆகும்னு நினைக்கிறேன் பெரிய சிலை, கிட்டத்தட்ட 5 அடி வாங்குறதுக்கு. மீதி இடம் வாங்கணும், அதுக்கு லீஸ்க்கு தான் வாங்கணும். சொந்தமாக இடம் வாங்கினா கண்டிப்பாக நமக்கு பட்ஜெட் பத்தாது. ஸோ எல்லாமே ஓன் மணியில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில் இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். சில இடத்துல பண்ணலாம், இது நம்ம கோயில்னு தோணுது. சில இடத்துல பண்ணால் எங்கே தப்பான பேரை உருவாக்கிடுவாங்கன்னு ஒரு பயமும் இருக்குது. அதுக்கு சாயப்பாக்கிட்டேருந்து ஒரு பதில் வரட்டும். எல்லாருமே சேர்ந்து கட்டுங்க அப்படின்னாருன்னா ஓகே, யார் என்ன நினச்சா என்ன, அவர் ரிசல்ட் கொடுத்துட்டாரு, ஓகே நோ ப்ராப்ளம். இல்லைடா நீ மட்டும் பண்ணுடா, ஒத்த பைசா வாங்காமல் நம்ம பண்ணணும்.
ஸோ நிறைய 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 விஷயங்கள் எனக்கு அதில் கட்டினா திருப்தி. அதே மாதிரி உங்களுக்கோ என்ன முடிஞ்சுதோ அதை நீங்கள் பண்ணுங்க. மாதம் 10,000 சம்பாதிக்கிறோம், 500 எடுத்து வைங்க, இல்லை ஜஸ்ட் 100 கூட எடுத்து வைங்க. யாருக்காவது ஒருத்தங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு மட்டும் ஏதாவது ஒன்று. ஸோ உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஏழை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா சுட சுட ஏதாவது பார்சல் வாங்கிட்டு போய் கொடுங்க. சுட சுட சாப்பிட்டுமே. ஏழை குழந்தைங்க பழசு தான் சாப்பிடணுமா? அப்படி கிடையாது. ஸோ இது மாதிரி இப்போ ஒன்றும் இல்லை, நான் சில விஷயங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் சில இடத்துல நான் சொல்லி ஆகிறேன். ஏன்னா புரிதலுக்காக. நம்ம வீட்டில் செக்யூரிட்டி இருக்காங்க. செக்யூரிட்டியோட குட்டி பையன், அந்த பையனுக்கு திடீர்னு நினச்சா அவனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நான் இப்போயும் நான் சொல்கிறேன், பெருமைக்காக சத்தியமாக சொல்ல கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அந்த பையன் ஆர்வமாக வந்து ஓடி வரும், அம்மா அப்படின்னு. எஸ், அதே மாதிரி அவங்க ஒய்ஃப்க்கும் அவருக்கும் வந்து பிரியாணி நீங்கள் சாப்பாடு ரீசனே இருக்காதுங்க. எனக்கு வாங்கி கொடுக்கணும் ஆசைப்பட்டால் வாங்கி கொடுத்துருவேன். அது மாதிரி தான். என்ன அவங்களுக்கிட்ட இல்லையா, அவர்னா வாட்ச்மேன் சம்பாதிக்கலையா, செக்யூரிட்டி சம்பாதிக்கலையா, செக்யூரிட்டியோட சம்சாரம் சம்பாதிக்கலையா, அந்த கணக்கே இங்கே வராது. பிடிச்சிருக்குது செய்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல ஹெல்ப் பண்ணும்போது பண்ணணுமான்னு கேட்குறோம். அதுக்கு 1000 விஷயங்கள். ஏங்க ஒருத்தட்ட கேட்டால், எங்க யாராவது ஏழைங்க இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய போர் பீப்புள்ஸ்லாம் வந்து வராங்க போகிறாங்க. அவர் என்கிட்ட சொல்கிறார், ஏங்க நீங்கள் வேறு யாரும் ஏழைங்களே கிடையாதுங்க, நம்ம தாங்க ஏழைங்கன்றாரு. இவர் எப்படி சொல்கிறீங்கன்னா, நானும் நிறைய பேருக்கு உதவி பண்ண நினச்சேங்க. ஆனால் ஒவ்வொரு கேள்வியே கேட்டேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நல்ல காசு வச்சுருக்காங்கங்க அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்தை உதவி பண்ணணும்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் என்ன தோணுது, உதவி பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம தெளிவாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில்கள் வருது. ஸோ இதுதான் வாழ்க்கை. நிறைய அனலைஸ் பண்ணுறோம், கேள்விக்கு பதிலை வச்சுக்கிட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது அதே பதில் தானே உங்களுக்கு வரும். அப்போ உங்கள் மனசு வந்து நீங்கள் நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறீங்கன்றத உங்கள் கண்ணை நம்பணும். அப்போ நல்ல விஷயங்கள் செய்யணும். 10,000 சம்பளமாக 100 எடுத்து வைங்க, 500 எடுத்து வைங்க, இல்லை 1000 எடுத்து வைங்க. உங்கள் குடும்பத்தோடைய சம்பளம் உங்களுக்கு தான் 10,000 இதான் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் 100 எடுத்து வைங்க. இல்லை 4 பேர் சம்பாதிக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தனா மொத்தமாக சேர்ந்து எல்லோரும் 100 எடுத்து தனியாக ஒரு உண்டியில் வைங்க. கடனா இருக்கட்டும், நீங்கள் முதல்ல இந்த 500 எடுத்து வச்சு மாதம் செலவு பண்ணுங்க ஏழைங்களுக்கு. உங்கள் கடன் எப்படி அடைய போகுதுன்றதை பாருங்கள். இந்த 500 உங்கள் கடன் அடைய போகுதுன்றது எங்கேயும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 1,00,000 ரூபா வாங்கியிருப்பீங்க, இந்த 500 வந்து செலவு பண்ணுறதால மட்டும் உங்கள் கடன் வந்து இதாகிட போதா? இல்லை. ஸோ அது மாதிரி பணமோ பொருளோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஆனால் தொடர்ந்து உதவி பண்ணிவிட்டு அவங்கள சோம்பேறித்தனமாக்கிடக்கூடாது. அதுலேயும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்தது. தொடர்ந்து உதவிகள் ஒரே பர்சனுக்கு பண்ணும்போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு, ஐயோ இது ரொம்ப தப்பான விஷயம், இது இட்ஸ் அ டோட்டல் ராங். நம்ம ஏதோ நல்லது பண்ணுறோன்னு சொல்லி கடைசியில் ஒருத்தவங்களை வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு மைண்டில் தோணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸிங்க, அது சம்பாதிக்கிறத தர்மம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது கரெக்டான பர்சனுக்கு பண்ணணும். இந்த பேங்க் மேனேஜர் வேலை மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன், அந்தந்த பேங்க்கில் இருக்கிற மேனேஜருக்கு 1 கோடி ரூபாய் வெளியில் கடன் கொடுத்தே ஆகணுன்றது கட்டாயம். எனக்கு 1 கோடி கடன் கொடுத்தாதான் வட்டியாக பேங்க்குக்கு வருமானம் வருமா? அப்படி இல்லை, 1 கோடின்றது சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த ரீஜனல் மேனேஜர் அந்த அவருக்கு மேலே இருக்கிறவங்கள கேள்வி கேட்பாங்க, என்ன நீ லோன் கொடுக்காம அப்படியே வச்சிட்ருக்கன்னு. லோன் இவர் நினச்சவொடனே கொடுக்கவும் முடியாது. ஒருவேளை லோன் வந்து கொடுக்கல முடியல அப்படின்னா இவருடைய பொறுப்பு முக்கியம் அந்த பேங்க்கில். ஏன் அந்த டாக்குமெண்ட் இல்லாமல் நீ கொடுத்த, டாக்குமெண்ட் இருந்தும் ஏன் நீ வந்து கரெக்டாக பார்க்கல, செய்யலை, போகல, வரலன்னு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்களாம். அது மாதிரி தான் இங்கேயும். சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனால் சம்பாதிச்சதை கரெக்டான பர்சனுக்கு தர்மம் பண்ணுறோம்ல, அது ரொம்ப 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 கஷ்டம். அதை வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சு யோசித்து நீங்கள் செய்யணும். அந்த அளவில் வந்து நீங்கள் பக்குவப்படணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது.
ஸோ வாழ்க்கையில் நல்லபடியாக நம்ம ஜெயிப்போம். தொடர்ந்து நல்ல எண்ணங்களை கொண்டு வருவோம். அதை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை நம்ம செய்வோம். நம்ம கண்ணு நம்பணும். அப்போ தான் நம்ம மனசு ஓகே ஆகும். நல்ல மாற்றத்தை இந்த 100 ரூபாயில் இருந்து நம்ம ஆரம்பித்து சாய்பாவுக்கு பெருமை சேர்க்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா